கரூர் அருகே அரசு பேருந்து மீது மணல் லாரி மோதியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் உயிர் பாதுகாப்பு கோரி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரை அடுத்த மண் சங்கலம் அருகே காவிரி ஆற்றுப்படுகையில் மணல் அள்ளப்பட்டு வரப்பாளையம் பகுதியில் இரண்டாம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இரவு பகல் பாராமல் எந்நேரமும் மணல் லாரிகள் அதிவேகத்தில் செல்வதால் இப்பகுதி மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். வெள்ளியன்று இரவு சியாம்பாளையம் என்ற இடத்தில் உரிய உரிமம் இல்லாமலும் அதிக பாரத்துடனும் மணல் ஏற்றி வந்த ஒரு லாரி அரசு பேருந்து மீது மோதியது. லாரி ஓட்டுநர் மதுபோதையில் இருப்பதை அப்பகுதி மக்கள் அறிந்து ஆத்திரமடைந்தனர். லாரியை சிறைப்பிடித்த பொதுமக்கள் உயிர் பாதுகாப்பு கோரி திடீர் போராட்டம் நடத்தினர். அவர்களுடன் பேருந்து பயணிகள் போராட்டத்தில் பங்கேற்றனர். இப்ப கொஞ்சம் நிமிஷத்துக்குள்ள நாங்க வரங்குள்ள லாரிக்காரங்க அத்தனை பேர் சைடு கொடுக்காம தான் போயிட்டு இருக்காங்க. சைடு கொடுத்து யாரும் போறதும் கிடையாது. ஏன்னா நீங்க 150 உசுறு போயிருக்கு. கரணமத்துல நேரம் பஸ் வந்துருக்குமே. காலையில ஸ்கூல் பிள்ளைங்க போறதுக்கு டைம் வேணும். அது அப்ப இந்த டைம்ல ரீச் ஓடக்கூடாது. மொத்தத்துக்கு இங்க வந்து மணல் குவாரி இருக்கவே கூடாது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் கோட்டாட்சியர் அஜய் சீனிவாசன் ஆகியோர் உரிய நடவடிக்கைக்கு உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.